கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 69 அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கிறேன். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? பக்தி வைராக்கியத்தோட நீ வாழணும்னு ஆண்டவர் உன்னிடத்திலே எதிர்பார்க்கிறார். நிறைய பேருக்குள்ள பக்தி தான் இல்லை, நிறைய பேருக்குள்ள வைராக்கியம் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பக்தி வைராக்கியம்தான் இருக்கணுமே தவிர வேற எந்த வைராக்கியமும் உனக்கு இருக்கக்கூடாது. தாவீது சொல்லுகிறார், அவருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததுன்னு. ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்ச்சுக்கு போகும்போது அங்க புறா விற்கிறவர்களை பார்த்துட்டு சாட்டை எடுத்து அடித்தாராம். ஏன்னா தேவனுடைய ஆலயத்தை நீங்க கள்ளர் குகைகள் ஆக்குறீர்களான்னு அவருடைய வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இயேசுவுக்கு இருந்தது. இன்னைக்கு வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, உனக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இயேசுவின் நாமத்தினால இருக்கணும். ஏனோ வாழ்ந்தேன், ஏனோ செத்தேன்னு சொல்லி நீ உன் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. உனக்கு ஒரு பக்தி வைராக்கியம் உனக்கு வேணும். 100 பேரோட நீ நின்னாலும் நீ யாருன்னு மற்றவங்களுக்கு அடையாளம் காட்டுகிறது தான் பக்தி வைராக்கியம். என்னை எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடுவாங்க, எல்லா விதமான நிகழ்ச்சிகளுக்கும் என்னை கூப்பிடுவாங்க. சிலதுக்கு போவேன், பலதை அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னு தெரியுமா? என்ன நான் நிஷாந்த் அண்ணன் எதுக்கு கூப்பிட்டா வருவாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். இதுக்கு இவர் வரமாட்டாருன்னு தெரியும். இந்த காரியத்தில் அவர் ஸ்ட்ரிக்டாக இருப்பாருன்னு தெரியும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், உனக்கு அந்த வைராக்கியம் இருக்குதா? ஒரு புறஜாதியை போய் லவ் பண்ணுற, ஆண்டவரை விட்டுட்டு போனால் அந்த வாழ்க்கை உருப்பிடுமா, விளங்குமா? ஒரு பக்தி வைராக்கியத்தோட நீ வாழணும்னு இயேசு உன்னிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆனா நீ பக்தி வைராக்கியத்தோட இல்லாம ஏதோ வாழ்றேன், ஆண்டவரை ஏற்றுக்கின்றுட்டேன், சர்ச்சுக்கு போறேன், இப்படி வாழ்ற வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கல. ஒரு பக்தி வைராக்கியத்தோட நீ இருக்கணும். ஆண்டவரை பற்றி யாராவது சொல்லிட்டாங்கன்னா நீ அவங்கக்கிட்ட போய் பேசி பொறுமையாக அதை புரிய வைக்கணும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வர, எத்தனை சகோதரிகள் கணவனுக்கு தெரியாமல் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, மனைவிக்கு தெரியாமல் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அங்கே போயிட்டு வரேன்னு சொல்லி சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க. உனக்கு ஒரு பக்தி வைராக்கியம் தேவை. அந்த பக்தி வைராக்கியத்தோடு அன்னைக்கு பிணக்காசை பாருங்க, தேவன் கொடுத்த தண்டனையினால், வாதையினால் எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்கும்போது 2 பேர் போய் கூடாரத்துக்குள்ளே விபச்சாரம் செஞ்ச போது பிணக்காசு அவங்கள குத்தி போட்டானா, அதனால் தேவன் அவனை ஆசீர்வதித்தாராம். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன், உனக்கு அநியாயத்தை காணும்போது ஒரு பக்தி வைராக்கியத்தோடு நீ நில்லு. ஏனோ வாழ்ந்தேன் செத்தேன்னு இருக்காத. இப்படி இருந்தனா கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நாங்கள் பக்தி வைராக்கியத்தோடு வாழ பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இதுவரையும் பக்தி இல்லாமல் ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளுக்கு பக்தி வைராக்கியத்தை கொடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.